இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஷாக்கிங் சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறது இல்ல ChatGPT மாதிரி ஏஐ கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாங்க. இதனால என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரும், நம்ம இந்த ஏஐ கிட்ட ஷேர் பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் பர்சனல் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும். என்ன பாஸ்வேர்டு வைக்கலான்னு ChatGPT கிட்ட கேட்கக்கூடாது. அங்கே நீங்கள் ஒரு கைட்லைன் கேட்கலாம், எனக்கு பாஸ்வேர்டே ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தப்பு. ஏன்னா இது ஒரு கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ வேற யாராவது அதை இன்டர்பிரட் பண்ணி பாஸ்வேர்டை கிராக் பண்ணி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரப்பி அண்ட் மெடிக்கல் கொஸ்டின்ஸ். ChatGPT அதிகமாக மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அது கொடுக்குற ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கு. மூணாவது விஷயம் இல்லீகல் அண்ட் அன்எத்திக்கல் திங்ஸ். FBIலேருந்து ஆரம்பித்து நம்ம லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறது இல்லை எப்படி அதில் என்கேஜ் ஆகுறதுங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டாலும் சரி, அதுக்கு சப்போர்ட்டிங்கான எவிடன்ஸ் கேட்டிங்கனாலும் சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போலீஸோட ரேடார்க்குள்ளே வந்துடுவீங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நமக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் ChatGPT கிட்டே போயிட்டு எனக்கு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஜாப் வேணும், எந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம், நான் 10th முடிச்சிருக்கேன், எதை டெசிஷன் மேக் பண்ணலான்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும். அது சரியாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது மேக்ஸிமம் தப்பாக தான் இருக்குன்னு ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.